இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் ஃபோன் இதுதான். எஸ், டெக்னோ பேந்தம் V Fold. லெட்ஸ் அன்பாக்ஸ். இந்த ஃபோன் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாங்க, வேணுமா அப்படின்னு ஒரு போல் வச்சதுக்கு அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு அமேசான்ல ஆர்டர் போட்டு இன்னைக்கு தான் நம்ம கையில கிடைச்சது. 2 ஃபோன் பாக்ஸ் எந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நைஸ். பியாண்ட் த எக்ஸ்ட்ராடினரி வெறும் பேப்பர் தான். டெக்னோவோட ஃபோல்டபுள் ஃபோன். அப்பா பிரமாதமா இருக்கு. இந்த டெக்ஸ்சர் அப்படியே துணி மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. டெக்னோன்னு நான் சத்தியமா ஃபோன் மொக்கையா இருக்கும், குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். யாரும் நீங்க வாங்குவேன், கை வச்சு பாருங்க. ஆமாங்க, டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கு. டெக்ஸ்சர் மிரட்டிட்டாங்க உண்மையிலே. சீரியஸா நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே நல்லா இருக்கு. துணி டைப்ல இருக்கு. எனக்கு வந்து ஒரு சாம்சங்கோட குவாலிட்டிக்கு வந்து கம்பீட் பண்றத ஒரு half the பிரைஸ்ல கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கேமரா மாடியூலும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. மாதிரி யூனிக்கா வேற எந்த ஃபோன்லயுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை நானும். போடா நீ பொழைச்சிக்கிற. வேற என்ன இருக்கு பாக்ஸ்குள்ள? என்ன வீண் போட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. சிம் எஜெக்டர், என்ன பேப்பர்ஸ் இருக்குமா? கேஸ் இந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர்ல இருக்கு. பின்னாடி வந்து நல்ல கிச்சன் ஒட்டிக்கணும்னு இந்த ஸ்டிக்கர் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. 12 monthsக்கான வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 time ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்களா. ஃபோல்டபிளுக்கே எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. வேற 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 என்னடா அது? என்னடா நடக்குது இங்க? கேபிள் டைப் சி நல்லா தான் கொடுத்துருக்கான். அந்த பேக்கேஜிங் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. சீரியஸா 45 வாட் சார்ஜிங் அடாப்டர். இல்லை சாம்சங் என்ன நடக்குது இங்க? இந்த பிராண்ட்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கூட தெரியாது. இவங்களே சூப்பரா இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் ரூபா கேட்டா என்விரான்மெண்ட்டும் பாங்க. எதுக்கு? அன்பாக்சிங்லயும் சரி, ப்ராடக்ட்டோட அந்த குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா கையில் எடுக்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். பாருங்க இல்ல என்னது மடக்குனா நிக்க மாட்டற. ரைட், இந்தியால இப்போதைக்கு ஃபோல்டபிள் செக்மெண்ட்ல ஒன்லி ஒன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட ஃபோல்டபிள்ஸ் மட்டும் தான். இதுக்கு காம்படிஷனா OnePlus வருவான், Oppo வருவான், Vivo வருவான் அப்படின்னு பார்த்தா டெக்னோ ஒரு ஃபோல்டபிள் லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இந்த பிராண்ட் பேரே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன குவாலிட்டி கொடுத்துட போறான்னு நினைச்சா சீரியஸ்லி ஒரு 90,000 ரூபாய்க்கு ஏத்தாப்ல ஒரு பிரீமியம் ஃபீல். அந்த டெக்ஸ்சர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்கான். பில் குவாலிட்டியும் பெஸ்ட். இதோட அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மிரட்டிட்டான். அதர் இந்த போன்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. முதல் பாசிட்டிவா பாக்குறது ஒரு டிஸ்பிளே. 6.42 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட LTPO பேனல் கொடுத்திருக்காங்க. 1100 nits பீக் பிரைட்னஸ் இருக்கும். இதுல என்ன பாசிட்டிவ் அப்படின்னா இப்ப சாம்சங் மாதிரியான போன்லாம் கையில எடுக்கிறப்போ ஒரு மாதிரி நேரோவா ஃபீல் ஆகும். யூஸ் பண்ண ஒரு சில நேரங்கள கடுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ஒரு நார்மல் போன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து கர்வா கொடுத்திருக்கனால நம்ம பேக் வர்றப்ப மித்த இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. உள்ள இருக்கிற இந்த பேனல் வந்து 7.85 இன்ச்ல 2K AMOLED 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இதுவும் LTPO பேனல் 1100 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. மீடியா கன்சப்ஷனுக்கு சூப்பரா இருக்கு. இப்படி வச்சு யூஸ் பண்ண ஒரு மாதிரி நேரோவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி டேப்லெட் யூஸ் பண்ற ஃபீல். as usual எல்லா ஃபோல்டபிள் போன் மாதிரி இதுலயும் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த கிரீஸ் வந்து பெருசா ஃபீல் ஆகல. கையில தொடுறப்பையும் நம்ம பாக்குறப்பையும் வந்து அந்த அளவுக்கு தெரியல. மேபி யூஸ் பண்ண மாறுமா இருக்கும். ஏன்னா ஓப்போலாம் பார்த்தோம், ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கு, இப்போ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல. அந்த மாதிரி இதுல இருக்கான்றத ரிவ்யூல இல்ல கம்பேரிசன்ல செக் பண்ணலாம். டெக்னோ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா 2 லட்சம் தடவை இதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கல 5 to 6 வருஷம் எந்த பஞ்சாயத்தும் இல்லாம இந்த போனை யூஸ் பண்ணலாமா. எனக்கு கையில எடுத்தோம் அந்த ஃபோல்டபிள் வந்து நல்லா இருக்கு. பட் ஒரு மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸே இல்ல. ஃபுல்லா வந்து இப்படி க்ளோஸ் பண்ண அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுது, இப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா ஓபன் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச ஆங்கிள் நீங்க வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது போல. சீரியஸ்லி இதுல வந்து இது ஒரு நெகட்டிவ். விக்டஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டுலயுமே உள்ளேயும் வெளியேயும் போட்டுறவா? நீ தானே போடுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ போடுவோம். ஆனா உடஞ்சிருச்சுனா ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதான் போடுறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உடஞ்சிருச்சுன்னா ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோமா? எனக்கு வேற பயமா இருக்கே. டெக்னோ உன் மேலதான் பாரத்தை போட்டு இறங்குறேன், கை விட்டுறாத. வீடியோ கூட இன்னும் ஷூட் பண்ணல. ஒன்னும் ஆகல, இன்னொரு தடவை பண்ணலாம். சொல்லி நிறுத்துக்கலடா. ஒன்னும் ஆகலன்னு தைரியம் வந்துட்டு போடு. தப்பிச்சுக்கிட்டேன். Going to the performance அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Dimensity 9000 Plus அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது Snapdragon 8 Gen 1 இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஈக்குவலா வரும்னு வச்சுக்கோங்க. AnTuTu ஸ்கோருமே 1 மில்லியனுக்கு மேல தான் வருது. ஹார்ட்வேர் லெவல்லயும் ப்ராசஸர்னு இல்ல, RAM ROM இதுலயுமே பெருசா குறை வைக்கல. ஒரே ஒரு வேரியன்ட் தான் 12256 அப்படின்ற அது மட்டும் தான் இருக்கு. UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. LPDDR 5X RAM கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து கேம் விளையாடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த PUBG, நியூ ஸ்டேட், COD இது எல்லாமே 90 FPS ல விளையாட முடியும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். அண்ட் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்
தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால டே டு டே லைஃப்லயும் பெரிய பஞ்சாயத்து இருக்குது வாய்ப்பு இல்லை. பட் எங்க பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களோட OS iOS 13 Android 13 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பஞ்சாயத்துனா நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 90,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கி அதுக்குள்ள ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, என்னத்தரா நீங்க பண்றீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ டெக்னோ அந்த OS பார்க்கறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் ஓரளவு ஸ்மூத்தா இருக்கு, ஓரளவு நல்லா தான் வச்சிருக்காங்க. அதர் தென் இந்த லுக் வைஸும் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் கண்டிப்பா இம்ப்ரூவைஸ் பண்ணணும். பட் நிறைய கூல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபோல்டபிளுக்கு ஏத்தாப்லே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல வால்பேப்பர், இந்த லைவ் வால்பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 3D லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் ஸ்மார்ட் டச்னு ஒன்னு இருக்கு. இது என்னன்னா ஸ்கிரீனோட ரெண்டு சைட்லயும் ஒரு போட்டோ வந்து இப்படி லாங் பிரஸ் பண்றப்ப அந்த போட்டோல என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து காட் பண்ணிக்க முடியும் இப்படின்றதுக்குள்ள. வேற காமனா எல்லா டெக்னோ போன்லயும் பாக்குற மாதிரி சோஷியல் டர்போ அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களால வந்து நிறைய ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வாட்ஸ்அப்லயே நீங்க கால் பண்ணாலும் அதையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எல்லா ஆப்லயும் நீங்க வீடியோ கால் பண்றப்ப யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க. இந்த OSல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது என்ன அப்படின்னா அந்த Mac OSல நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கீழ நிக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ரீசன்ட் ஆப்ஸ் அந்த 3 ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கீழ இருக்கும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு ஃபோல்டபிள் போன் அப்படின்றனால இதை வாங்குறதுக்கு மெயின் ரீசன் மல்டி டாஸ்கிங். அதிகபட்சம் என்னால 3 விண்டோ வரையும் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு நல்லா இருக்கு. வேற ஃபோல்டபிள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு யூனிக்கா ஸ்பெஷலா அந்த மாதிரிலாம் தெரியல. ஓவராலா ஒரு ஃபோல்டபிள் போனுக்கு ஏத்தாப்புல ஓரளவு ஸ்னாப்பியா சில விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. சில விஷயங்களை நான் முன்னாடி சொன்னேன்ல அதெல்லாம் அவங்க தவிர்த்திருக்கணும். வேற அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 5G போன், ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே போட்டுக்கலாம். Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு. NFC தவிர மோஸ்ட்லி நிறைய சென்சார்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்க்கு பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் தான், ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்ட் எப்படி இருக்குன்றத நானுமே இப்பதான் கேட்கணும். என்னடா அது க்ளோஸ் ஆகுது? டேய் இப்பதான்டா உன்னை ஸ்னாப்பியா இருக்குன்னு சொன்னேன். இங்க வர யூடியூப் ஓபன் பண்றேன், க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. எஃபெக்ட் அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகல, ஒரு மாதிரி டப்பி மாதிரி ஃபீல் ஆகுது. கேமரா மொத்தம் 5 கேமரா மாடல் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா பாக்குறதுக்கு இருக்கு. 5ல 3 கேமரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் கேமரா கொடுத்திருப்பாங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலபோட்டோ, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. சென்சார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையலாம் இல்ல, காமனா நம்ம டெக்னோ போன்ல பாக்குற மாதிரி தான். செல்ஃபி இங்க ஒரு 32 மெகா பிக்சல், இங்க ஒரு 16 மெகா பிக்சல், இந்த மாதிரி சுத்தி எங்க வேணா நீங்க போட்டோ எடுக்கிறது கொடுத்திருக்காங்க. இது பத்தல, செல்ஃபி இன்னும் கிளாரிட்டியா வேணும் அப்படின்னா இந்த மெயின் கேமராவை இந்த ஃபோல்டபிள் ஃபீச்சரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களால செல்ஃபி எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்கிற செல்ஃபி போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்க்க நல்லா இருக்கு. இந்த போட்டோஸை பாருங்க, ஓரளவு கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கா. பட் இந்த போட்டோ ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைலிங் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 90,000 ரூபாய் போன்ல இருக்கிற கேமராவாது அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கும் வரும். வீடியோன்னு வரையிலும் 4K 60 fps ஷூட் பண்ணிக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா படல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபோல்டபிள்ல இந்த போன்ல தான் பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா போன் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். பேட்டரியுமே வந்து இப்போ நான் ஃபோல்டபிள்னா சாம்சங் யூஸ் பண்ணப்ப டெய்லி ஒரு சாயங்காலம் வரை யூஸ் பண்ணுவேன், மறுபடியும் சார்ஜ் போடுவேன். இங்க அப்படி இல்லாம தாராளமா ஒரு நாள் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிஜமாவே அப்படி இருக்கான்றத பார்ப்போம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபிள் ஃபோல்டபிள் போன்னா இதான் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபிளிப் வாங்குற காசுக்கு உங்களால ஃபோல்டு வாங்க முடியும். விலை எவ்வளோன்னு கேக்குறீங்களா? 88,888 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த விலை வச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல, கொஞ்சம் யூனிக்கா வச்சிருக்காங்க. பட் இந்த விலைக்கு நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க, 5000 mAh பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஓரளவு நல்ல டாப் அண்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இதுக்கு ஏத்தாப்புல குறைகளும் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் ஒரு மாதிரி டப்பியா இருந்துச்சு, கேமரா ஒரு மாதிரி டம்மியா இருந்துச்சு. ஏதாவது ஐபி ரேட்டிங் இல்ல, வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, இது கூட பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். சோ மிச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்ப என்னதான் சொல்ல வர, இந்த போன் நல்லா இருக்கு, ஃபோல்டபிள் போன்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பர்சனலா இப்போதைக்கு வந்து ஓப்போவா இருக்கட்டும், இப்போ இந்த டெக்னோவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் வந்து ஃபோல்டு ஃபிளிப் எல்லாம் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இது ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் கூகுள் இப்போ லான்ச் பண்ண போறாங்க, OnePlus லான்ச் பண்ண போறாங்க, ஓப்போ, விவோ, ஷவுமி எல்லாருமே கண்டிப்பா ஃபோல்டபிள் கொண்டு வருவாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டபிள்லாம் சீச்சின்னு கிடக்கும். அந்த மாதிரி டைம் வர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 6 மாசமோ 1 வருஷம் தான். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபோல்டபிள் செக்மெண்ட்ல பல நின்னு கொட்ட போட்ட அந்த சாம்சங்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஜெனரேஷன் வந்து ரொம்ப அடி வாங்கினாங்க. அதுக்கடுத்து இப்பதான் ஏதோ போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல ஹார்ட்வேர் லெவல்லையும் சாஃப்ட்வேர் லெவல்லையும் நிறைய இஷ்யூ வரலாம். அதெல்லாம் போக போக தான் தெரியும். ஒரு 2-3 ஜெனரேஷன் கழிச்சு வாங்குனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். அதை தான் நீங்க தான் எப்பயும் போல முடிவு எடுக்க போறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அந்த ஃபோல்டபிள் மேல கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. சீப்பர் வேரியன்ட்ல இது மட்டும் தான் இருக்கு. அண்ட்
வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டெக்னோ யூ டிட் a வெரி குட் ஜாப். சத்தியமா உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு போனை வந்து எதிர்பார்க்கல. நல்ல ட்ரை. நீங்களும் எப்படி இருக்குன்றத உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த போனோட கம்பேரிசன் வேணுமான்னு சொல்லுங்க. சொல்லி நிறுத்துக்கலடா. இந்த மாதிரி வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட் வேணுமான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி.